Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asyrafil mursalin sayyidina Muhammadin wa alihi wa ashabihi wa atba'ihi ajma'in. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim: Ara'aita alladhi yukazzibu bid-din فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين. صدق الله العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله بيدك التي حيلت يدركني يا شفيع المذنبين. الصلاة والسلام عليك وعلى آلك وصحابك وأتباعك أجمعين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் திருநாமத்தை முன்னிறுத்தி எனது துவக்க உரையை ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்தின் தலைவர் கண்ணியத்துக்குரிய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரிய பேராசிரியர் மௌலவி ஹாஃபிஸ் ஹாஜி எம் சாபிர் அலி சிராஜ் ஹசரத் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நூருல் இஸ்லாம் ஜமாஅத்துடைய கண்ணியத்திற்குரிய முத்தவரி சாஹிப் மற்றும் நிர்வாகிகளே, ஆரம்பமாக கிராத் ஓதிய நூருல் இஸ்லாம் அரபிக்கனுடைய பேராசிரியர், உலகமறிந்த காரியாக பரிணமித்துக் கொள்ளக்கூடிய மௌலவி ஹாஃபிஸ் காரி அல்ஹாஜ் ஜே நைனா முகமது வாக்கரி ஹசரத் அவர்களே, அடுத்தடுத்து பேச வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய உலமாக்களை, சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற உலகமறிந்த சொல்முரசு சங்கை மொழி மௌலவி ஹாஜி அபூ தாயிப் பாத்து ஹசரத் அவர்களே, இந்த சேவை குழுவை தேசிய அளவில் வழிநடத்தி செல்லக்கூடிய அல்ஹாஜ் அலங்கியம் சையத் இப்ராஹிம் அவர்களே மற்றும் துவாவோடு இருக்கின்ற நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியுடைய முதன்மை பேராசிரியர் அஷேக் மௌலானா மௌலவி ஹாஜ் எம் அப்துல் மாலிக் ரஷாதி ஹசரத் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற சங்கை ஜாமியா மஸ்ஜிதுடைய முத்தவரி சாஹிப் அவர்களே, கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய சமுதாய முன்னோடிகளே, மாணவர்களே, தாய்மார்களே, வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சபையில் ஒன்று சேர்ந்திருப்பதை போன்று நாளை மறுமையிலும் சுவனத்தில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மஸ்ஜித் சேவை குழுவினுடைய 100வது ஆண்டு விழா அல்லாஹ்வின் உதவியால் ஒரு 9 வருடங்களை கடந்து ஒரு சேவைகளை தொடர் சேவைகளாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு சிறந்த அமைப்பாக இந்த மஸ்ஜித் சேவை குழுவை நாம் பார்க்கிறோம். அவருடைய பட்டியலை நாம் பார்க்கின்ற போது உணவு வழங்குதல், தையல் பயிற்சி, அக்குபஞ்சர் சிகிச்சை, ஆதார் கார்டு முகாம், மருத்துவ சிகிச்சை முதலானவையெல்லாம் ஒரு 30 சேவைகளை தொடர்ந்து போட்டிருப்பதை பார்க்கிறோம். உள்ளபடியே நாம் இவைகளெல்லாம் நேரடியாக பார்த்தவர்கள் என்கிற விதத்தில் இவை எதுவுமே பொய்யல்ல, மிகைப்படுத்தப்பட்ட தகவலும் அல்ல என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அப்படி ஒரு சிறந்த கேட்டலை கொண்டு நல்ல மாதிரியாக தமிழகத்திற்கே ஒரு முன்னோடியாக இந்த சேவை குழு செயல்படுவதை உள்ளபடியே நாம் அனைவருமே பாராட்டுகிறோம். வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சேவையை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து இதற்காக பாடுபடுகின்ற அனைவருக்கும் நிறைவான நற்கூலியை ஈருலகிலும் நல்குவானாக என்பதாக சொல்லி துவக்கமாக சில வார்த்தைகளை சொல்லி நிறைவுபடுத்த ஆசைப்படுகிறோம். அறப்பணி, ஆன்மீக பணி, இந்த இரண்டுமே இஸ்லாத்தினுடைய கண்கள். வெறுமே ஆன்மீகத்தை மாத்திரம் இஸ்லாம் போதிக்கவில்லை. நம் அனைவருக்குமே தெரியும், அறப்பணியையும் சேர்த்துத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இயற்கை குணமே
அறவழியில் நடப்பதும் அறப்பணி செய்வதும் தான் அவருடைய இயற்கை குணம். அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னரே அவருடைய 25வது வயதில் அவருடைய நடவடிக்கைகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். மக்காவில் செயல்பட்ட ஒரு இயக்கத்துடன் சேர்ந்து அவர்கள் அறப்பணி ஆற்றினார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த அளவிற்கு இயற்கையான அறப்பணி செய்யக்கூடிய நற்குணங்களை கொண்ட பொற்குணங்களை கொண்ட பெருமைக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுபோன்ற அறப்பணியை செய்வதைத்தான் தூண்டினார்கள் என்பது இஸ்லாமிய வரலாறு. அப்படி அறப்பணி செய்வது, சேவைகள் மக்களுக்காக சேவை செய்வது என்பது அது இறைவனுக்கு பிடித்தமானது. மக்கள் சேவை மகேசன் சேவை என்பதாக மற்றவர்கள் சொல்வார்களே, அது போன்ற ஒரு இறைவனுக்கு பிடித்தமான சேவை என்பதை பல்வேறு இடங்களில் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருப்பதை நாம் பார்க்கலாம். சொல்லப்போனால் மற்ற மதங்களை விட இஸ்லாத்துடைய பார்வை சற்று வித்தியாசமானது. எல்லோருமே அறப்பணி செய்வதை, எல்லா மதங்களும் அறப்பணி செய்வதை வரவேற்றிருக்கிறது, வலியுறுத்தியிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய பார்வை மட்டும்தான் அறப்பணி செய்வதோடு மாத்திரமல்லாமல் அறப்பணி செய்யாமல் இருந்தாலும் இருப்பதும் கூட ஒரு குற்றமாதிரியான ஒரு பார்வையை இஸ்லாம் தருகிறது. நமக்கெல்லாம் தெரிந்த சிறிய சூரா அரைத்தல்லதி கதிபு பித்தீன் அல்லாஹ் தஆலா கேட்கிறார், மறுமையை பொய்ப்படுத்தியவர்களை நபியை பார்த்தீர்களா? அவர்கள் ஃபதாலிகல்லதி யதூல் யதீம், யதீம்களை அனாதிகளை விட்டு விடுவார்கள். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு வழங்குவதற்காக அவர்கள் தூண்ட மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். உணவு வழங்க மாட்டார்கள் என்பதாக சொல்லவில்லை, வழங்குவதை அவர்கள் தூண்ட மாட்டார்கள், நீங்களும் செய்யுங்கள் என்பதாக தூண்ட மாட்டார்கள் என்பதாக அவர்களை ஒரு குற்றவாளியை போன்று அல்லாஹ் தஆலா இங்கே பார்க்க சொல்கிறார். இதுதான் இந்த சமுதாயம் சேவைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற ஒரு வழிகளாக நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் நமக்கு சொல்கின்ற ஒரு வழிகாட்டுதல் அப்படித்தான். அறம் செய்வது மாத்திரமல்லாமல் அறம் செய்வதற்கு தூண்டுவதும் கூட இறைவன் விரும்புகின்ற ஒரு நற்குணம் என்பதைத்தான் இஸ்லாம் தன்னுடைய பார்வையாக இப்படி நமக்கு தந்திருப்பதை பார்க்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த சேவையை முழுமையாக செய்வதாகத்தான் இந்த சங்கீத அறம் இதை பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது, எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. வெறும் லெட்டர்பேட் இயக்கங்களாக, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை போன்ற ஒரு அமைப்புகளாகத்தான் நிறைய இயக்கங்கள் உண்டு. ஒரு பெயர் அளவுக்கு பெயரை வைத்துக்கொண்டு பதிவும் செய்து கொண்ட சங்கங்கள் கூட நாம் பார்க்கிறோம். எப்போதாவது ஒரு தடவை தன்னுடைய சேவைகளை செய்துவிட்டு பெரிய விளம்பரம் எல்லாம் செய்யக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு 30க்கும் மேற்பட்ட சேவைகளை செய்து கொண்டு அடக்கத்துடன் பெரிய அளவிற்கு தங்களை விளம்பரப்படுத்தாமல் செய்கின்ற இவருடைய சேவை உண்மையிலேயே வல்ல இறைவனுக்கு பிடித்தமான, வல்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான அறப்பணி, நல்ல சேவை என்பதும் மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காரியமாகும். ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களில் ஒருவர், ஒரு ஏழை சஹாபி, திண்ணை தோழர்களில் ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக பிரியம், சஹாபாக்களுக்கு பொதுவாக பிரியம் இருக்கும். ஆனால் அவர்களை பார்ப்பதில் அலாதியான பிரியமுடைய இந்த சஹாபி ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் ரபியத்துல் அஸ்லமி அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன ரபியாவே, நீங்கள் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லையா என்பதாக. உடனே அந்த சஹாபி ரபியா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு புன்முறுவலுடன் பார்த்துக்கொண்டு ஒரு ஏக்கத்துடன் அப்படியே சென்று விடுகிறார்கள். திரும்ப மற்றொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியாவை பார்த்து, ரபியாவை, நான் கேட்டேன், என்ன இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லையா என்பதாக கேட்டபோதும் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லாமல் ஒரு ஏக்கத்துடன் அவர்கள் திரும்பி சென்றுவிட்டு மீண்டும் 3வது தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோதுதான் பதில் சொன்னார்கள், நாயகமே, எனக்கு யார் பெண் தருவார்கள்? வெறும் ஏழையாக இருக்கக்கூடிய, எதுவுமே இல்லாத எனக்கு யார் பெண் தருவார்கள்? யாருமே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் அப்படி கேட்டு விட்டீர்கள்? உங்களுக்கு பெண் வேண்டும், திருமணம் முடித்துக் கொள்வதற்கு விரும்புகிறீர்களா? பெண் வேண்டுமா? இந்த இடத்தை செல்லுங்கள், ஒரு முகவரியை சொல்லி அந்த வீட்டில் சென்று நீங்கள் நான் சொன்னதாக சொல்லி பெண் கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்ப ரபீஅத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயங்கபடியே சென்று அங்கே சென்று வீட்டில் கதவை தட்டி சலாம் சொல்லி உள்ளே சென்று தான் வந்த நோக்கத்தை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். பெண் கேட்க சொன்னார்கள் என்பதாக எல்லாம் சொல்ல அவர்களும் சற்று யோசித்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் சொன்னதல்லவா என்பதாக பெண் கொடுக்க சம்மதித்து விட்டார்கள். திரும்ப வந்தார்கள், நபியே வந்தார்கள், யார் சொல்லலாம் தாங்கள் சொல்வதை போல கேட்டேன், இன்ஷா அல்லாஹ் கொடுக்க சம்மதித்து விட்டார்கள் என்பதாக சொன்னதும் திரும்ப சொல்லிவிட்டு ரபியாவே கேட்டார்கள், யார் சொல்லலாம் பெண் ரெடியாகிவிட்டது, பெண் தயாராகிவிட்டது, ஆனால் குடும்பம் நடத்த வேண்டுமே. குடும்பம் நடத்துவதற்கு என்றால் அதற்கு சில வசதிகள் வேண்டும், வீடு வேண்டும், வீடு வாசல் வேண்டும், அதற்கு சில பொருளாதாரங்கள் வேண்டுமே என்பதாக சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே, ரபியாவே உங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் திருமணம் நீங்கள் முடிக்கின்றீர்களா என்பதாக கேட்கின்ற போதே அதற்கான ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்பதாக நாங்கள் நினைத்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் என்னிடம் ஒரு சில துண்டு நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தை உங்களுக்கு தருகிறேன் என்பதாக சொல்லி அதை கொடுத்துவிட்டு சில சஹாபிகளை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேண்டிய வீடு மற்ற பொருளாதாரத்தை எல்லாம் செய்து கொடுங்கள் என்பதாக சொல்லி முகவரியை தெரியாத ரபீஅத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு முகவரி உள்ளவர்களாக ஆக்கினார்கள். உயர்ந்த அந்தஸ்துக்கு ஒரு குடும்பஸ்தராக வாழ்க்கை நிலையில் முன்னேறுவதற்கான ஒரு வழிவகையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் செய்து சஹாபிகளையும் தூண்டிவிட்டு செய்ய வைத்து அவர்களை ஒரு முகவரி உள்ளவர்களாக ஆக்கினார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இதுதான் மகத்தான சேவை, இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்ற மகத்தான சேவை. இந்த சேவையை மஸ்ஜித் சேவை குழு தொடர்ந்து 9 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இன்னும் நிறைவான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து இதைவிட வேகமாக சேவைகள் செய்வதற்குரிய நல்வாழ்ப்பையும் கொடுப்பானாக. அதற்கு உலமாக்களாக நாங்களும் நீங்களும் துணை நிற்க வேண்டும். அதற்கும் வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் தருவானாக என்பதாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சேவை குழுவை தொடங்கி வையுங்கள், மஸ்ஜித் சேவை குழுவை தொடங்கி வையுங்கள்.